தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். திமுக எம்பி திரு சல்மா அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். பரபரப்பான ஒரு தேர்தல் களத்துல எங்களோட நேரம் செலவு பண்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னாலே திமுக காரங்க ரொம்ப தீவிரமா களத்தில் இருப்பாங்க. அது வழக்கமா தெரிஞ்சதுதான். இந்த நேரத்துல நீங்க எங்களுக்காக ஒரு சின்ன நேரத்தை ஒதுக்கி இருக்கீங்க. எப்படி மேடம் இருக்கு தேர்தல் களம்? எப்பவும் தேர்தல் அப்படின்னு வந்துட்டாவே திமுகவுடைய பங்களிப்புங்கிறது களத்துல மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாஜக கொண்டு வந்தப்பவே நாங்க களத்துல இறங்கியாச்சு. தலைவர் அததான் எங்களுக்கு வலியுறுத்தி சொன்ன விஷயம். ஏன்னா இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் அல்லது பீகாரா இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், பாஜக தங்களுக்கு யாரெல்லாம் எங்கெல்லாம் வாக்குகள் கிடைக்காதோ அங்கெல்லாம் இது போன்ற எஸ்ஐஆரை கொண்டு வந்து பல லட்சம் வாக்காளர்களை டெலீட் பண்றதுதான் அவங்களுடைய வேலையாக இருந்தது. அதனாலேயே நாங்கள் 6-7 மாதங்களுக்கு முன்பாகவே எங்களுடைய வேலைகளை துவக்கி விட்டோம். களத்துல நாங்க அது திமுகவை களத்துல எதிர்கொள்றதுக்கு யாருக்கும் இது வரைக்கும் அவ்வளவு பெரிய பலம் கிடையாது. அந்த அளவுக்கு எங்களுடைய வேலைகள் களத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. வெற்றி நிச்சயமாக இருக்கிறது. பல்வேறு திட்டங்களை வந்து இந்த 5 ஆண்டுகள்ல வந்து, அதாவது வாக்குறுதியா கொடுத்த திட்டங்கள் மட்டுமல்லாமல் வாக்குறுதிக்கு அப்பாற்பட்ட நிறைய திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்க. இந்த திட்டங்கள் மக்கள்கிட்ட வந்து கிரவுண்ட் லெவல்ல போய் ரீச் ஆயிருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா மேடம்? கண்டிப்பாக. நீங்க பொதுவாக ஒரு தேர்தலில் நம்ம வாக்குறுதிகள் எப்பொழுதும் தருவது எதற்காக என்றால் வெற்றி பெறுவதற்காக அப்படின்னு நம்ம அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நாங்க செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி. கடந்த 5 ஆண்டுகள் என்பது முற்றிலும் வேறொரு விஷயமாக மாறிற்று. அதாவது நாங்கள் சொன்னதை மட்டுமல்ல, கொடுக்காத வாக்குறுதிகளையும் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அது காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு திட்டங்கள், நான் முதல்வன் என்று பல திட்டங்கள் இன்றைக்கு புதுமைப்பெண் திட்டம் என்று நாம் வரிசையாக பல திட்டங்களை செயல்படுத்தி காட்டியிருக்கோம். அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக என்பது ஒரு பொதுநலன் சார்ந்த சமூக நலன் சார்ந்த ஒரு இயக்கம் என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடந்திருக்கிறது. அதனாலேயே இன்றைக்கு மக்களுக்கு அந்த திட்டங்கள் போய் சேர்ந்ததனுடைய பலனாக அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு நம்பிக்கையோடு இந்த திமுகவுடைய ஆட்சியை மறுபடியும் கொண்டு வருவதற்கான ஆர்வத்தோடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ இன்னைக்கு நம்ம பஸ் பயணமாக இருக்கட்டும் அல்லது மாதம் உரிமை தொகையாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம இப்போ சொல்லாமலேயே பல விஷயங்களை செஞ்சதுக்கு பிறகு பல மாநிலங்கள்ல தேர்தல் வாக்குறுதிகளாக அவற்றையே கொடுத்து இன்றைக்கு தேர்தலை சந்தித்து அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனா நம்ம அப்படி தேர்தலுக்காக கொடுக்கல, கொடுக்காமலேயே பல விஷயங்களை செய்திருக்கிறோம், கொடுத்த விஷயங்களையும் செய்திருக்கிறோம். அதனால் மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த ஆட்சி மட்டும்தான். அதனால மிகப்பெரிய நம்பிக்கையோடு அவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். நீங்க சொன்னதை போல எஸ்ஐஆரை வந்து ஒரு முக்கியமான ஒரு நெருக்கடியாக பாஜக தொடர்ச்சியா ஒரு ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷனை வந்து நாங்க கொண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டை வந்து ஒரு நியாயமான டீலிமிட்டேஷனா இல்லாம அது வந்து ரொம்ப மோசமான தென்னிந்திய மாநிலங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு எம்பி பதவிகளை இழக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சில சட்டங்களை கொண்டு வர்றாங்க. இப்ப கடந்த 2-3 நாட்கள்ல குறிப்பாக வெளிநாடுகள் இருந்து வரக்கூடிய நிதியை கட்டுப்படுத்த போறோங்கிற பேர்ல முக்கியமான சட்டங்களை கொண்டு வராங்க. இப்படி தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க பாஜகவினுடைய ஒரு பாசிச தன்மையான சட்டங்கள் வரும் நேரத்தில் திமுகவினுடைய வெற்றி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமானது நீங்க பாக்குறீங்க? நிச்சயமாக. நீங்க ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு நேர்மையாக எந்த வழிமுறைகளும் இல்லாத ஒரு மோசமான ஒரு இயக்கமாக பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம எஸ்ஐஆர் வழியாக புரிந்து கொண்டோம். பல தேர்தல்கள் முடிந்த பிறகும் வாக்குகள் எப்படி மகாராஷ்டிரால எல்லாம் திடீர்னு பல லட்சம் வாக்குகள் விழுந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம் இந்த மாநிலங்களுடைய இருப்பு என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏனென்றால் இன்றைக்கு திமுகவாக இருக்கட்டும் அல்லது திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், பல இயக்கங்கள் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கின்றன. அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி பேசக்கூடிய ஒரு இடத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம். அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிரான தன்னுடைய குரலை முதல் குரலாக அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். பாராளுமன்றத்தில் நாங்கள் அவருடைய குரலை பிரதிபலிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். இப்பொழுது அவர்களுக்கு பிரச்சனை என்னவென்றால் இந்த மாநிலங்களுடைய பலத்தை குறைத்துவிட்டு அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வட மாநிலங்களில்
அந்த பலத்தை அதிகரிக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு இனி பொருட்டே இல்லை என்கிற ஒரு நிலையை எட்டக்கூடும். அதற்காகத்தான் இன்றைக்கு 800க்கும் அதிகமான சீட்டு உட்கார்வதற்கான சீட்டு வந்து இன்னைக்கு இதுல இருக்கு. நீங்க பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் அப்படித்தான் அவர்கள் திட்டமே வடிவமைத்திருக்கிறார்கள் அந்த கட்டிடத்தை கட்டும் பொழுதே. அதுதான் அவர்களுடைய நோக்கம். அதாவது நம்முடைய இருப்பை இல்லாமல் செய்வது. ஏற்கனவே நமக்கான திட்டங்களை மறுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் கேள்வி எழுப்புகிறோம் என்பதற்காகவே கல்வி சார்ந்த அவர்களுடைய திட்டங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக கல்விக்காக கிடைக்க வேண்டிய நிதியை அவர்கள் மறுக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாம் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பொழுது நம்மை இந்த டீலிமிட்டேஷன் வழியாக இந்த மாநிலங்களுடைய வாய்ஸை வந்து குறைச்சிடலாம், குரலை ஒடுக்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் இன்றைக்கு நாங்க எவ்வளவோ விஷயங்களுக்காக போராடி கொண்டுதான் இருக்கிறோம். எதெல்லாம் வேண்டாம், மன்ரேகா திட்டத்தை வேண்டாம் என்று நாங்கள் அத்தனை பேரும் 3 நாள் டிஸ்கஷன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. லோக்சபாவாக இருக்கட்டும் அல்லது ராஜ்யசபாவாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இரவு பகலாக நடந்து கொண்டே இருந்தது. எதிர்கட்சிகள் தங்களுடைய குரலை பதிவு செய்து கொண்டே இருந்தோம். ஆனால் அதையும் மீறி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். இப்படி இன்றைக்கே இந்த பலத்தை வைத்துக் கொண்டே அவர்கள் இப்படி ஒரு நிலையை எடுக்கிறார்கள் என்றால், சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்றால், யாரையும் பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்றால், நாளைக்கு அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அவர்களுக்கு சாதகமாக அதிக எண்ணிக்கையில் சீட்டெல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம அவருக்கு பொருட்டே இல்லை என்ற ஒரு நிலையை அவர்கள் உருவாக்குவதற்கு தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சந்திரபாபு நாயுடுவும் அல்லது நிதிஷ்குமாருடைய ஆதரவோடு அவர்கள் தங்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இனி இப்படி நாங்களே ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலையை அவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள். எஃப்சிஆர்ஏ என்பது இன்றைக்கு மட்டுமல்ல, இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகே, நீங்க வந்து 10 வருடத்திற்கு முன்னாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலில் செய்த ஒரு விஷயம் என்னன்னா, எஃப்சிஆர்ஏ யாருக்கும் புதிதாக தரக்கூடாது, 5 வருடத்திற்கு ஒரு முறை அதை வந்து ரினியூ பண்ண வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அதை சிறுபான்மையினருக்கு கிடைத்து விடக்கூடாது எந்த நலனும். அவர்களுடைய நோக்கம் எல்லாமே வெளிநாடுல இருந்து வரக்கூடிய விதிகள் வந்து இங்க மதம் மாற்றுவதற்காக நாங்கள் பயன்படுத்துகிறார்கள் சிறுபான்மையினர் என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அவர்கள் நடந்து கொண்டு பல என்ஜிஓக்களுக்கு மறுக்கப்பட்டது, கிடைக்காமலே போச்சு. அப்புறம் வருடம் நீங்க ரினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதிமுறைகளை அவர்கள் அப்போதே வகுத்து விட்டார். 10 வருஷமா இதுதான் நடந்துட்டு. இன்னைக்கு அதை விட மோசமாக அந்த சட்டமாக்கி திருத்தங்களை கொண்டு வரலாம். அது மறைமுகமாக நடந்துகிட்டது. இன்னைக்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை இன்னைக்கு செயல்படுத்த முடிச்சு விட்டுறார்கள். நாங்க எல்லாரும் பார்லிமெண்ட்ல இதை எதிர்த்து குரல் கொடுத்தோம், வாக்கெடுப்பு வெளிநடப்பு செய்தோம். ஆனா அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் அதை செயல்படுத்தினார்கள். இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து முதல்ல எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பணம் அது நிச்சயமாக கல்விக்காக சிறுபான்மை சமூகம் சார்ந்து வரக்கூடிய அந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு கல்வி தந்த ஒரு இந்தியாவில் பல இடங்களில் அவருடைய கல்வி நிறுவனங்கள் தான் மருத்துவம் சார்ந்த அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை நாம் யாராலும் மறுக்க முடியாது. அதில் தான் இவர்கள் அத்தனை பேருக்கும் கல்வி என்பதே அவர்களுக்கு பெரிய அச்சுறுத்தல். நீங்க வந்து பாஜகவுக்கு யாரும் படிச்சிடக்கூடாது, அறிவு வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை வந்து அவங்க மரமாற்றம் என்று ஒரு காரணத்தை அவங்களா கற்பனை செய்து கொண்டு இப்படி பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, RSSக்கு வரக்கூடிய பணங்கள் கோடிக்கணக்கான பணம் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி யாருக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க அதெல்லாம் வாங்குவாங்க வெளிநாடுகள்ல இருந்து. அது இந்துத்துவ சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன, சாகாக்களுக்கு போய் சேருகிறது. அது இந்துத்துவாவை வளர்த்தெடுப்பதற்கு அது மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய நோக்கம் சொல்லுங்க. குறிப்பா அமெரிக்காவில இருந்து நிறைய நிறுவனங்கள் வந்து RSSக்கு நிறைய நிதி கொடுக்குறாங்க. RSS சார்பு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளுக்கு நிறைய நிதி தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த நிதி இங்க தவறா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற சர்ச்சையும் ஏற்கனவே இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? RSSக்கு வரக்கூடிய அது சிறுபான்மை அமைப்புகளுக்கு வரக்கூடிய பணம் கல்விக்கு செலவு பண்ணப்பட்டு இருக்கு. RSSக்கு வரக்கூடிய பணம் வேறு விதமான பிரச்சாரங்களுக்கு இங்க பயன்படுத்தப்படுதுங்கிறாங்க. ஆமா, உண்மையில அவங்களுடைய நோக்கம் என்னவென்றால் இந்துத்துவாவை பரப்புவதற்காக அந்த பணம் வந்து சேர்ந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா நீங்க PM கேர் ஃபண்ட் வந்தது, அது எங்கே போச்சுன்றது கூட நமக்கு தெரியாது. அதற்கு எந்த கணக்கு வழக்கும் நாம வந்து வாங்க முடியல. அப்படின்றப்போ இந்துத்துவாவை பரப்பக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தொகை எவ்வளவு வருது, அது எங்கிருந்து வருகின்றது, அது எந்த நாடுகள்ல இருந்து வருதுங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனாலும் அதை நம்ம தடுப்பதற்கான எந்த ஒரு நிலையிலும் நம்ம இல்லை.
இந்த நாடை ஒரு மோசமான ஒரு நாடாக, இந்துத்துவ நாடாக மாற்றுவதற்கான அத்தனை பணிகளையும் அவர்கள் திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் அத்தனை பேரும் எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது. ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இல்ல, தொடர்ச்சியா டீலிமிட்டேஷன் குறித்து இந்தியாவிலேயே முதலாக ஒரு முதலமைச்சர் வந்து மக்களிடம் நேரடியாக பிரஸ்ல வந்து நமக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்னது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை ஒன்றிணைத்தார், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்றிணைச்சாங்க. இப்ப இந்த போக்கு வந்து ஒரு ஒரு இந்தியா முழுக்க ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ண முடியுமா? நம்ம வந்து தமிழ்நாடு வந்து இந்த இனிஷியேட்டிவ் துவங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநில முதலமைச்சர்களும் பிற மாநில கட்சிகளும் நம்மளோட துணை நிற்பார்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க தமிழ்நாடோடு? இல்ல, இன்னைக்கு வந்து பல மாநிலங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவு சக்தியாகத்தான் பாஜக உள்ள நுழைந்திருக்கிறது. அவர்களோடு இணக்கமாக இருந்த பல மாநில கட்சிகள் வந்து தங்களுடைய பலத்தையும் அடையாளத்தையும் இழந்துவிட்டு அவர்களோடு அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். கட்சிகளை உடைத்து பல்வேறு விதத்தில் அவர்கள் சூழ்ச்சிகளை செய்து இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய ஆட்சி செய்வது அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு சவுத் இந்தியாவில ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸை உருவாக்கி ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள். இது பொதுவாகவே நான் சந்தித்த பல தலைவர்கள், பல பாராளுமன்றத்தை சார்ந்த முக்கியமான நபர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் அவர்களிடம் இருக்குது. ஆனால் அதை நேரடியாக காண முடிந்தது. காரணம் என்னவென்றால், பாஜக செய்யக்கூடிய ஒவ்வொரு அநீதிக்கும் மாநில உரிமைகளை சார்ந்து அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவருடைய குரல் முதல் முறையாக இந்தியாவிலேயே அதுதான் ஒழிக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்கிறது. மிக தைரியமாக ஒழிக்கக்கூடிய ஒரு வாய்ஸாக அவர்கள் பார்க்கிறார். அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அவரை பற்றி இருக்கிறது. நிச்சயமாக இவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் பொழுது அதற்கான முதல் குரலாகவும் அதற்கு முதன்மையான ஒரு இடத்திலும் நம்முடைய முதலமைச்சர்கள் இருப்பார்கள். அது அவரை குறித்த மிக பெருமிதமான எண்ணம் எல்லாரிடமும் இருக்கிறது என்பதை நான் பார்க்க முடிந்தது. அது உண்மையும் கூட. அவரால் தான் இதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். வேற எல்லாருக்குமே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல பாஜகவோட ஒரு பிணக்கு இருந்தது, அப்புறம் அவர்களுக்கு உள்ள ஒரு உறவு உருவாகுது. அப்படியேதான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே ஏதாவது ஒரு வகையில வந்து அவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களையே இவர்கள் ஆயுதமாக மாற்றிக் கொள்கிறார்கள். அதே போல அஜித் பவாரை கொண்டு வந்ததா கட்சியை உடைத்து கொண்டு வந்தா இருக்கட்டும், சிண்டையை உடைத்ததா இருக்கட்டும், கட்சியை உடைத்ததா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அந்த கட்சிகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடத்தில் எந்த ஒரு பலவீனமும் இல்லை என்பதனால், எந்த ஒரு விதமான பயமும் இல்லை என்பதனால் அவருடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும். அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க சொன்னதுபடி பார்த்தா இந்தியாவுக்கோட ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு ஃபைட்டை துவங்கி வைக்கக்கூடிய இடத்துல எப்பவுமே திமுக இருக்கு அப்படிங்கிறீங்க. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் 26 தேர்தலில் வெற்றியும் அமையும் அப்படிங்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், இவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல மிக கொச்சையான பல வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இந்த பிரச்சார யுக்திகள் எதிர்கட்சியா இருக்கட்டும், என்டிஏ கூட்டணியினுடைய பிரச்சார யுக்திகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அததான் தங்களுக்கு மக்களிடம் ஆதரவு இல்லை அப்படிங்கிறப்போ அவர்கள் வெற்றி பெற முடியாது என்கிற ஒரு நிலையை அவர்கள் களத்தில் பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு வந்து மோசமாக தனிநபர் தாக்குதலில் இறங்க முடியும் என்பதைத்தான் எடப்பாடி இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இதுவரை எங்களுடைய முதலமைச்சர் அவருடைய வாயில் இருந்தோ அல்லது அவருடைய நடவடிக்கையில் இருந்தோ எதிர்கட்சிகளையோ அல்லது யாரையுமோ காயப்படுத்தக்கூடிய ஒரு அநாகரிகமான வார்த்தைகள் வந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி தோல்வி பயத்தில் வந்து மிகப்பெரிய அளவிற்கு தனிமனித தாக்குதலை கையில் எடுத்திருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது 4 வருடம் இந்த மாநிலம் என்பது மற்ற மாநிலங்களைப் போல இல்லை. இது ஒரு தனித்துவமான சிறப்பு வாய்ந்த ஒரு மாநிலம். இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்து எல்லா வித துறைகளிலும் எல்லா விதத்திலும் நம்முடைய தலைவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். எல்லா விதமான ஒரு வளர்ச்சியிலும் நாம் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நமக்கென்று ஒரு தனித்த அடையாளம் இருக்கிறது, ஐடியாலஜி இருக்கக்கூடிய, மாநில சுயாட்சிக்காக போராடி கொண்டே இருக்கக்கூடிய, மொழி திணிப்புக்காக போராடிய ஒரு மாநிலம் என்பதால் நமக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கிறது இல்லையா?
இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திற்கு இந்த நபர் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் என்பதே அவமானமாக நான் கருதுகிறேன். ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு எந்த விதத்திலும் இப்படி பேசுவதற்கு, எந்த விதத்திலும் பிறரை தாக்குவதற்கு எப்படி மனது வரும் என்று எனக்கு புரியவில்லை. காரணம் அவர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை. அதாவது குறுக்கு வழியில் வந்ததுனாலதான் அந்த தகுதியை அவருக்கு வந்து சேரவில்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக அவர் தோல்வி பயத்தில் பிதற்றக்கூடியதை நாம் மக்கள் புரிந்து கொண்டு அவரை புறக்கணிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். கூட்டணியாக பார்க்கும்போது என்டிஏ கூட்டணி ஒரு பெரிய கூட்டணி, எங்கள்கிட்ட ஒரு பலம் இருக்கிறது, நாங்க மிகப்பெரிய வெற்றி அடைவோம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள்ல கொங்கு பகுதியில அண்ணாமலைக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு. ஆனா அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்காம எடப்பாடி தான் அவர் கேம் பிளே பண்ணிட்டாரு அப்படிங்கிற தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சவுத்துல திரு பன்னீர்செல்வம் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு, அவர் திமுக வந்ததுனால அந்த செல்வாக்கும் திமுகவுக்கு வந்துருச்சு அடிஷனலா அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுல பொருத்தமா இருக்கா, இல்ல பலமா இருக்கா, எப்படி இருக்கு நீங்க உங்களோட பார்வை? எங்களுடைய கூட்டணியை பொறுத்த அளவிற்கு கொள்கை சார்ந்து நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதனால கொள்கை ரீதியாக நீங்க ஒரு இடத்தில் சேரும் பொழுது அங்கே நிச்சயமாக அது பலமான ஒரு கூட்டணியாக உருவெடும். அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சுயநலம் சார்ந்து எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் தன் மீது ஏதாவது இடி கேஸ் வருமோ, ஏனென்றால் நான் செய்த தவறுக்கு என்ன பரிகாரம் அதை பாஜக தான் தரும் என்கிற ஒரு பயத்திலும் அச்சுறுத்தலும் சேர்ந்திருக்கிறது தான் அவர்களுடைய கூட்டணி. அந்த கூட்டணிக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அவர்கள் தங்களுக்கு எடப்பாடி தன்னை பாதுகாப்பதற்காக அந்த கூட்டணிக்குள்ள இருக்காரு. அதே போல தினகரன், இருவரும் உடைய வெவ்வேறு விதமான மனங்களை நம்ம எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு மோசமான ஒரு நிலையில இருந்து இன்னைக்கு சேர்ந்திருக்காங்கன்னா அவர்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக அல்ல, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக. ஆட்சிக்கு வந்தால் தங்களை காப்பாற்றுவதற்கு பாஜக உதவி செய்யும் என்கிற நோக்கத்தோடு அப்படித்தான் ஒவ்வொரு விதத்திலும் அவர்கள் தங்களுடைய கூட்டணியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்த அளவிற்கு மக்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் செய்து நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கும் பொழுது இந்த பகுதி தான் கோயம்புத்தூர் பகுதியில் ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த பகுதி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தந்த தலைவர்கள் அந்தந்த பகுதியில் சிறப்பாக பணிபுரியும் பொழுது, மக்களிடம் நாம் செய்த திட்டங்களை கொண்டு செல்லும் பொழுது இயல்பாகவே மக்களுடைய ஆதரவு இந்த இயக்கத்திற்கு கூட்டணிக்கு சேரும் என்பதுதான் உண்மை. பன்னீர்செல்வம் அவர்களுடைய அந்த பகுதியில் அவருக்கான ஆதரவு நிச்சயமாக கட்சிக்கு சேரக்கூடிய ஒன்றுதான். அதே போல அங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் கடுமையான களப்பணியை செய்யக்கூடிய ஒருவர். அவர் எங்களுக்கு அந்த கொங்கு பகுதியில் அவருடைய உழைப்பு என்பது நிச்சயமாக மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒன்றாகவும் இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணிக்கு பெரிய அளவிற்கு எதிரிகள் இல்லை என்பதுதான் உண்மை. குறிப்பாக இளைஞர்கள் வாக்கு, பெண்கள் வாக்கு அப்படின்னு சொல்லும் போது விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருக்கு. அவர் ஒரு பெரிய நடிகர், அவர் வந்தா மக்கள் கூடுறாங்க, அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வரும், அவர் ஒரு பெரிய டஃப்பா வருவாரு அப்படின்னு முதல்ல இருந்தே பல ஊடகங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனா இப்ப பிரச்சாரத்தை பார்க்கும்போது அது எப்படி இருக்கு மேடம்? இப்ப பிரச்சாரத்துல விஜய்க்கான ஆதரவு களம் எப்படி இருக்கு மாதிரி? குறிப்பாக களத்தில் நிற்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு தேர்தலில் நம்ம பிரச்சாரம்ன்றது மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. வரக்கூடிய கூட்டம் எல்லாம் அவரை பார்ப்பதற்காக வருகிறார்கள், அதான் உண்மை. அவர்கள் பாக்குறாங்க. ஒரு நடிகர் நீங்க ட்ரெயின்லயோ அல்லது பொது இடங்கள்லயோ நான் எத்தனையோ ஆண்டுகளாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நான் பயணிக்கும் பொழுது யாரு என்னோட அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்த நடிகரை சுற்றியோ நடிகையை சுற்றியோ ஒரு 10-20 பேர் நின்றுட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு போவாங்க, போட்டோ எடுத்துட்டு போவாங்க. திரையில் பார்த்த ஒரு நபரை நேரில் பார்ப்பது என்பது அவர்களுக்கு பிடித்த ஒரு விஷயம். அதனால அவங்க கூட்டம் இளைஞர்கள் சேர்ந்து போறாங்க. அது வாக்குகளாக மாறுவதற்கு நிச்சயமாக அது ஒரு சந்தேகம்தான். காரணம் என்னவென்றால், நீங்க நான் எதை பண்ணுவேன், இதெல்லாம் நான் செய்வேன், நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்றால் என்ன மாற்றத்தை கொண்டு வருவீர்கள்? அதை சொல்றதுக்கு அவரிடம் எதுவுமே இல்லை. நான் இதையெல்லாம் செய்வேன் என்று சில திட்டங்களை முன்வைக்கிறார் என்றால் அப்படி எந்த திட்டமும் அவரிடம் கிடையாது. திமுகவை திட்டி விட்டு அது மட்டுமே போதும், நம்ம ஆட்சியை பிடித்து விடலாம், அதுவும் அந்த பிரச்சாரம் கூட அவர் முழுமையாக செய்வதற்கு தயாராகல. ஏதாவது 4 இடத்துல போய் பண்ணிட்டு 4 வரி பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் போயிடுறாரு. அப்போ முழுக்க முழுக்க தன்னுடைய
பிரச்சாரத்தையும் தன்னுடைய பிரச்சாரத்தையே நம்பாமல் தன்னுடைய தோற்றம், அந்த கவர்ச்சி அதுவே போதுமானதாக இருக்கும் தேர்தலுக்கு என்று அவர் நம்புகிறார் என்றால் அது தமிழ்நாட்டு மக்கள் அதை நிச்சயமாக புறக்கணிப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். குடும்பங்களுக்குள் அவருக்கு பெரிய அளவிற்கு ஆதரவு கிடையாது என்பதுதான் உண்மை. நீங்க இந்த மாதிரி சின்ன பசங்க கிட்ட வேணா ஓரளவுக்கு அவருக்கு அந்த ஈர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது இயல்பு, அந்த வயதிற்கான ஒரு ஈர்ப்பு அது. ஆனால் குடும்பங்களுக்குள்ள அவங்களுக்கு தெரியும் யாரிடம் கொள்கை இருக்கு, யார் வந்தா எது நல்லது செய்வாங்க என்கிற அனுபவங்களால் அவர்கள் வாக்குகளை செலுத்தக்கூடியவர்கள். அதனால அவருக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். பியூஷ் கோயல் அவர்கள் போன முறை சென்னை வந்திருந்தப்ப கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, விஜய் ஸ்பாய்லர் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு. ரெண்டாவது இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா முந்தானத்தை அவர் பேசும்போது விஜய் நம்மாளுதான் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புல இருந்து ஒருத்தர் சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இது எல்லாமே ஒரு விதமான டிராமா கம்பெனி போலதான் நடந்துட்டு இருக்கு. நான் என்னை பொறுத்த அளவுக்கு நான் எப்படி நினைக்கிறேன்னா, இங்கே திமுகவுடைய நீங்க 2 பெரிய இயக்கங்கள், அந்த 6 முறை ஆட்சிக்கு வந்த திமுகவும் அல்லது அதிமுகவும் களத்தில் இருக்கும் பொழுது அது இத்தனை ஆண்டு கால வளர்ச்சியும் அல்லது வீழ்ச்சியும் யார் சார்பாக வந்தது, யாரெல்லாம் தப்பு செய்திருக்காங்க, எந்த மாதிரியான பிரச்சனைகளோடு இந்த மாநிலம் வளர்ந்து வந்திருக்கிறது, இதெல்லாவற்றையும் பேச வேண்டியது ஒரு அரசியல். இப்ப சீமான் அப்படித்தானே பேசிட்டு இருக்காரு. அவங்க அதை பண்ணாங்க, இவங்க அதை பண்ணாங்க, நான் இதை பண்ணுவேன், இப்படிதானே அவரு தொடர்ச்சியாக யாரையும் பேசணும்னா பேசுறாரு. ஆனா இவருக்கு அப்படி எந்த விதமான கருத்தும் இல்லை. அவர் பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் திமுக. அப்போ திமுகவுக்கு எதிராக களத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். பாஜக இன்றைக்கு அவருடைய சிறுபான்மையினர் சார்ந்த அல்லது இளைஞர்களுடைய வாக்குகளை, ஏன்னா இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு திமுகவுடைய ஆட்சியில கல்வி சார்ந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இதெல்லாம் நான் முதல்வன் திட்டம், அவர்களுக்கு தவ புதல்வன் திட்டம் என்று அவர்களுக்கு பல திட்டங்களை நம்ம செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு விஜய் ஒரே ஒரு விஷயத்தான் தொடர்ச்சியா பேசு, திமுக மட்டும்தான். அதிமுகவை பத்தி அவர் பேசவே தயாரா இல்ல. அதிமுகவுக்கு இந்த மாநிலத்தினுடைய அவர் விமர்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கா? அதிமுக ஆளுங்கட்சியா இருந்ததே இல்லையா? இவன் அப்போ முழுக்க பாஜகவினால் இறக்கிவிடப்பட்ட ஒரு நபராகத்தான் நான் அதை பாக்குறேன். இங்க திமுகவுக்கு வரக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸ் அதை பிரிக்கிறதுக்காக அவர் அங்கே களத்துல இறக்கப்பட்டிருக்கார். அதாவது அவர் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, எங்களுடைய வாக்குகளை பிரிக்க முடிந்தால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இறக்கி விடப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன். அந்த நோக்கம் எந்த அளவிற்கு நிறைவேறப் போகிறது என்பதை களத்தில் மக்கள் பதில் சொல்லுவார். இல்ல, தொடர்ச்சியா விஜய் தரப்புல இருந்து ஒரு விஷயம் வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணதுல பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல ஒரு கூட்டம் போடுறதுக்கு சில தடைகள் வந்தாலும் சரி, எல்லாமே திமுகவினுடைய சதி, எங்களை முடக்க நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் அவருக்கு ஒரு நைட்மேர் மாதிரி திமுக கையில எடுத்துக்கிறாரு. நீங்க இப்போ தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க முதலமைச்சருடைய பங்களிப்புன்றது எந்த ஒரு காவல்துறையிலயோ அரசு தரப்புலயோ எதுவுமே இங்க இல்ல. அதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆட்சி இப்போ நமக்கு காபந்து முதல்வர் மட்டும்தான். ஆனா எல்லாவற்றுக்கும் பிரச்சாரத்துக்கு போறதுக்கு காவல்துறை அனுமதி தரல. அதுக்கு திமுக காரணம். கூட்டம் அதிகமா வருது, அதுல கட்டுப்படுத்த ட்ரை பண்றாங்க, கலவரத்தை உருவாக்குறாங்க, என்ன போக விட மாட்டேன்றாங்கன்னு பல்வேறு வகையிலும் தொடர்ச்சியாக அவர் முதலமைச்சராக இப்போ செயல்பாட்டுல தேர்தல் ஆணையம் கையில எடுத்துருது அப்படிங்கிறத கூட தெரியாத அளவுக்கு, அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதா அல்லது தெரிந்தே மக்களை திசை திருப்புவதற்காக எழுதி கொடுக்கப்படுகின்றனவா அந்த வசனங்கள் என்பதை எனக்கு பெரிய சந்தேகம். ஏன்னா எல்லாமே எழுதி கொடுக்கப்பட்ட வசனங்கள் தான். அவர் ஒரு முறை நாகப்பட்டினம் ஏரியாவுல நான் நினைக்கிறேன் முதல் முறை போனப்போ இங்கு படிக்கிறார். படிக்கிறப்போ மீன் அரிப்பு தடுக்கப்படும் என்று படிக்கிறார். மீன் அரிப்பு சரி, தவறுதலாக நம்ம படிச்சிட்டோம்னா உடனே திருத்திடுவோம் இல்லையா? தப்பா படிச்சுட்டோம்னா திருத்துவோம். ஆனா மீன் அரிப்பு என்பது ஒரு சப்ஜெக்டாகவே அவர் நினைத்துக் கொண்டார். மண் அரிப்பு என்பதை மீன் அரிப்பு என்றுதான் அவர் வாசிக்கிறாரு. அதை கடந்தும் போயிட்டாரு, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. அப்போ இது என்ன அப்படின்றதே அவருக்கு தெரியாது, எதையுமே அவருக்கு தெரியாது.
இதுவரை 4 சுவருக்குள்ள ஏதோ சினிமாவில் நடிச்சிட்டு அவருடைய உலகம் தனித்தவா இருந்திருக்கு. அதை இன்னைக்கு திடீர்னு அவர் வெளியில வந்து அரசியல்ல நான் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். முழுக்க முழுக்க எழுதி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட தான் அவர் படிச்சுட்டு இருக்காரு. அது திமுகவுக்கு எதிரான ஸ்கிரிப்டாக அவர் உருவாக்கி தந்திருக்கிறாரு. அதுதான். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இறுதியா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஒரு கவிஞர், ஒரு இலக்கியவாதி. இந்த திமுக ஆட்சி தமிழ் இலக்கிய, குறிப்பாக மாடர்ன் லிட்ரேச்சருக்கு வந்து என்ன மாதிரியான உந்து சக்திகளை கொடுத்திருக்கு? எப்படி பார்க்கப்படுது இலக்கியவாதிகளால்? ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றங்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு நவீன இலக்கியத்திற்கு. இங்க இன்டர்நேஷனல் புக் ஃபேர் வந்து நடத்தப்படுது வருடம். அதுல இந்தியாவிலிருந்து, தமிழிலிருந்து பிற அந்நிய மொழிகளுக்கு, அதாவது பிற அந்நிய மொழிகள் வெளிநாட்டிற்கோ அல்லது பிற நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கை உருவாக்கி தந்து நம்முடைய இலக்கியங்கள் பிற மொழிகளுக்கு செல்வதற்கும் அந்த மொழி இலக்கியங்கள் தமிழுக்கு வருவதற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை நவீன இலக்கியத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தமிழ் இலக்கியத்திற்கே செய்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்வேன். அந்த மொழியாக்கங்களுக்கான அரசினுடைய உதவி அது ரொம்ப முக்கியமான விஷயம். அரசு வந்து மிகப்பெரிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டங்களை, இந்த ப்ராஜெக்ட வந்து செயல்படுத்துவதற்கு ஆணை பிறப்பித்து அது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக சக்சஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள். அப்புறம் புத்தக திருவிழாக்கள், வாரம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதை பல்வேறு இலக்கியம் ஆளுமைகள் வந்து பேசக்கூடிய, ஒரு மக்களை சந்திக்கக்கூடிய, புத்தகங்களை வாங்கி செல்லக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த தளமாக அதை மாற்றி இருக்கிறார். இன்னொரு பக்கம் அறிவு திருவிழா என்று நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு புத்தக திருவிழாவையும் உரையாடல்களையும் சென்னையில் நடத்தினார்கள். அது இன்னும் கூட இயக்கம் சார்ந்த, கொள்கை சார்ந்த புத்தகங்களை சிறப்பாக அந்த புத்தக திருவிழாவில் கொண்டு வந்து சேர்த்து முக்கியமான ஆளுமைகளை பேச வைத்து இளைஞர்களிடம் அது அறிவு சார்ந்த, சிந்தனை சார்ந்த அவர்களுக்கு ஒரு உரையாடலை நிகழ்த்த வாய்ப்புகளை உருவாக்கி தந்தார். இது இன்னும் பல மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒன்று என்பதையும் அவர் சொல்லி இருக்கிறார். இப்படி ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் தொடர்ச்சியாக பயணிப்பதும் இயங்குவது என்பது இந்த தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்திற்கு இன்னும் மிகப்பெரிய பலத்தை தரும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ கல்வி மட்டுமல்ல, நமக்கு எவ்வளவு பேர் கல்வி தந்துட்டோம். கல்வியில நம்ம வந்து முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு. பெண் கல்வியிலும் மிகப்பெரிய இடத்துக்கு வந்தாச்சு. எல்லாமே இந்த சில வருடங்களில் நடந்த விஷயங்கள், மாற்றங்கள். அடுத்து வந்து அறிவு சார்ந்த, வெறுமனே கல்வி மட்டும் இல்லாமல் இலக்கியம் சார்ந்த, அவருடைய கொள்கை சார்ந்த, அவருடைய அறிவு தேடல்களை உருவாக்குவது என்பது இன்னும் முக்கியமான ஒன்றாக நான் நம்புகிறேன். அதற்கு இந்த இயக்கம் தொடர்ச்சியாக பாடுபடும். அதற்கான வாய்ப்பை மக்கள் மறுபடியும் தருவாங்க. ரொம்ப விரிவான ஒரு உரையாடல் மேடம். இந்த பிஸியான ஷெடியூல்ல கூட உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி மேடம். நன்றி.